பேசலாமா உங்க கூட? வணக்கம். ஒரு உண்மை கதை, ஒரு தாயின் வலி. விளக்கின் ஒளியும் வீட்டின் இருளும். ஒரு பெரிய வீட்டில் ஒரு பழமையான கைவிளக்கு இருந்தது. அந்த விளக்கு பல வருடங்களாக அந்த வீட்டில் இருந்த பிள்ளைகளுக்காகவும் பேரப்பிள்ளைகளுக்காகவும் தன்னைத்தானே எரித்துக்கொண்டு வெளிச்சம் தந்தது. பிள்ளைகள் விளையாடும் போதும், இருட்டில் விழாமல் இருக்கவும், அவர்கள் பாடம் படிக்கும் போதும் துணை இருக்கவும் அந்த விளக்கு ஓயாமல் எரிந்தது. ஒரு நாள் அந்த வீட்டில் இருந்த பிள்ளைகள் நவீன மின்சார விளக்குகளை வாங்கி வந்தனர். அந்த புதிய வெளிச்சத்தில் பழமையான கைவிளக்கின் அருமை அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த விளக்கு எதற்கு? இது எண்ணெய் குடிக்கிறது, புகை வருகிறது என்று சொல்லி அதை மூலையில் தள்ளி வைத்தார்கள். அந்த விளக்கு மிகவும் வருத்தப்பட்டது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நான் தானே ஓடி வந்தேன், இன்று என்னை இப்படி ஒதுக்கி விட்டீர்களே என்று அழுதது. திடீரென்று ஒரு நாள் இரவு ஊரே அதிரும்படி ஒரு பெரிய புயல் வீசியது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வீடு முழுதும் காரிருள். புதிய மின்சார விளக்குகள் வேலை செய்யவில்லை. பயத்தில் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் அலறினார்கள். ஒவ்வொருவருக்கொவ்வொருவர் முட்டிக்கொண்டார்கள். வழி தெரியவில்லை. ஆறுதல் சொல்லவும் ஆளில்லை. அப்போதுதான் அவர்களுக்கு அந்த பழைய விளக்கு நினைவுக்கு வந்தது. இருட்டில் தட்டு தடுமாறி அந்த விளக்கை தேடி பிடித்து ஏற்றி வைத்தார்கள். அந்த சிறிய ஒளியை பார்த்தவுடன் தான் எல்லோருடைய பயமும் நீங்கியது. ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்து கொண்டார்கள். அப்போது அந்த விளக்கு சொன்னது, பிள்ளைகளே, நான் வெளிச்சம் தருவது என் கடமை என்று நினைத்தேன். ஆனால் அந்த வெளிச்சம் உங்களுக்கு தேவையில்லை என்று நீங்கள் நினைத்தபோது நான் மறைந்து போக முடிவு செய்தேன். நான் இல்லாவிட்டாலும் நீங்கள் இருட்டில் தடுமாறுவீர்கள் என்று தெரிந்தும் உங்கள் அலட்சியம் என்னை வலிக்கச் செய்தது. அம்மா என்பவள் இந்த விளக்கைப் போலதான். அவள் இருக்கும் வரை அதன் அருமை தெரியாது. அவள் அணைந்து போனால் வாழ்க்கை இருண்டு விடும். பிள்ளைகள் அழுதபடி அந்த விளக்கை கையில் ஏந்தி கொண்டார்கள். பிள்ளைகளே, வெளிநாட்டு வாழ்க்கையோ உள்நாட்டு வாழ்க்கையோ ஒருத்தரையொருத்தர் தாங்கி பிடித்து கொள்ள உறவு வேணும். அதே மாதிரித்தான் நானும். யாருக்கும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உங்கள் நிழலாக இருக்க விரும்புகிறேன். சொந்த பந்தம் இல்லாத இடத்தில் நான் உங்களை தாங்கி பிடிக்க நினைக்கிறேன். நீங்கள் என்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தால் நாளை ஒரு கஷ்டம் வரும்போது உங்களுக்கு கை கொடுக்க ஒரு உயிர் இருக்காது. என் அன்பு உங்களுக்கு சுமையாக தெரிந்தால் நான் விலகிச் செல்கிறேன். ஆனால் அதன் பிறகு வரும் இருட்டை உங்களால் தாங்க முடியுமா என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். வணக்கம்.